இப்போது திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன அடையாளம்? தாலி கட்டுறாங்க. பெண்கள் கழுத்தில் தாலி இருந்தால் அவங்க திருமணமானவங்க. தாலி இல்லைன்னா திருமணம் ஆகலை, அல்லது அவங்க வந்து கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம். இல்லைனாலும் கழுத்தில் தாலி கிடையாது. ஆனால் இந்த விஷயம் தெளிவாக தெரியணும். ஒரு ஆணை பார்த்தாலும் சரி, ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி, அவங்க திருமணம் ஆனவங்களா ஆகலையா, அல்லது கணவனை இழந்து விட்டார்களா, பிரிந்து விட்டார்களா, இழந்து விட்டார்களா, இதற்கெல்லாம் ஒவ்வொரு அடையாளம் வச்சுருக்கணும். எல்லாமே ஒருத்தரை பார்த்தாலே தெரியணும். ஒருத்தர்கிட்ட போய் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா இல்லையான்னுலாம் கேட்கக்கூடாது. அது வந்து அநாகரிகம். அது மாதிரி உங்கள் மனைவி உங்களோட வாழ்கிறாங்களா இல்லையா, நீங்கள் தனியாக வாழ்கிறீங்களா, உங்களுக்கு மனைவி இருக்காங்களா இல்லையா, நான் வந்து தனியாக தாங்க வாழ்கிறேன், நான் வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் சொல்லிகிட்டு இருக்கவும் முடியாது. இதை போய் ஒருத்தர்கிட்ட கேட்கவும் முடியாது. அதனால் வந்து ஒருத்தரை பார்த்தாலே அவங்கள பார்த்தா தெரியணும், அவர் கல்யாணம் ஆனவர் ஆகலை, அவர் கல்யாணம் ஆனவர் ஆகலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அப்போ அதுக்கு என்ன வழிமுறைனா, தாலி கட்டுற நடைமுறையை முதல்ல தடை செய்துவிட்டு, இது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, ஒரு மோதிரம் அணிகிற வழக்கு முறை. கல்யாணம் ஆகிட்டாங்களா, அவங்க ரெண்டு பேரும், ஒரு கணவன் வந்து மனைவிக்கு ஒரு மோதிரம் போடணும், மனைவி வந்து கணவனுக்கு ஒரு மோதிரம் போட்டுடணும். அப்போது ஒரு கணவனின் கையிலையும் ஒரு திருமண மோதிரம் இருக்கணும், ஒரு மனைவி கையிலையும் மோதிரம் இருக்கும். அப்போது மோதிரம் அணிந்த ஆண்கள் திருமணமானவர்கள். திருமணமான எந்த ஒரு ஆணின் கையிலும் மோதிரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது மாதிரி திருமணமான எந்த ஒரு பெண்ணின் கையிலும் விரலிலும் கண்டிப்பாக ஒரு மோதிரம் இருக்கணும். அது திருமண மோதிரம். அந்த திருமண மோதிரத்தை அவங்கவுங்க விருப்பப்படியெல்லாம் டிசைன் பண்ணக்கூடாது. அது அரசாங்கத்தின் ஒரு முத்திரை போல். அரசாங்கம் தான் அந்த மோதிரத்தை அந்த திருமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு கொடுக்குறாங்களா இல்லையா, சும்மா கொடுக்குறாங்களா, சும்மா கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துடணும். அந்த மாதிரி அதோட வடிவமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதனால் திருமணம் ஆன ஒரு ஆணின் கையில் விரலில் கண்டிப்பாக அந்த மோதிரம் இருக்கணும். அது மாதிரி திருமணம் ஆன ஒரு பெண்ணின் விரலில் கண்டிப்பாக அந்த மோதிரம் இருக்கணும். தாலி அணிகிற அந்த நடைமுறையை தடை செய்து விட வேண்டும். அதனால் வந்து ஒரு ஆணை பார்த்துட்டாலே இவன் திருமணம் ஆனவன், ஒரு பெண்ணை பார்த்தாலே இவள் திருமணம் ஆனவளா இல்லையா, என் கையில் விரலில் மோதிரம் இல்லைன்னா அவள் திருமணம் ஆகாதவள். ஒரு ஆணின் கை விரலில் பார்த்துட்டு அவன் மோதிரம் இல்லையா, அந்த திருமண மோதிரம் அவன் விரலில் இல்லை என்றால் அவன் திருமணம் ஆகாதவன் என்று பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இதில் வந்து இது போதும்னு நினைக்கிறேன். வந்து இந்த அளவுக்கு இருந்துட்டாலே இதில் எதுக்காக அப்படின்னாக்கா, இப்போ வந்து யாருமே வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் வாழக்கூடாது. கன்னியாஸ்திரியாவோ, பாதிரியாராவோ, சாமியாராவோ, சாமியாரினியாவோ யாருமே வந்து அந்த துறவு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்க வேண்டும். திருமணம் வந்து நீ ஒரு கணவனையோ அல்லது மனைவியோ நீ பிரிஞ்சிட்ட அப்படின்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீ இன்னொரு திருமணம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் அப்போ இந்த மோதிரம் அணிவதன் மூலம் திருமணம் செய்து கொண்டவர்கள், கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் யாராவது திருமணம் செஞ்சுட்டாங்களா, அவங்க விரலில் மோதிரம் இருக்கணும். அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இவங்க திருமணம் ஆனவங்க, மோதிரம் இல்லையா அப்போ அவங்க திருமணம் ஆகவில்லை. இந்த பெண் வந்து அந்த பெண்ணின் கை விரல்களில் மோதிரம் இல்லை, ஆதலால் அவள் திருமணம் ஆகவில்லை. மோதிரம் இல்லை என்றால் திருமணம் ஆகவில்லை, மோதிரம் இருக்குதுன்னா திருமணம் ஆயிடுச்சு. இப்போ ஆகலைன்னா அதுபோன்று திருமணம் ஆகாத ஒரு பெண்ணின் விரலில் மோதிரம் இல்லை என்றால் அதுபோன்று திருமணம் ஆகாத ஒரு ஆணின் விரலிலும் மோதிரம் இருக்குது. அந்த ஆண் வந்து என்ன பண்ணுவோம், அந்த பெண்ணிற்கு ஒருவேளை அந்த பெண் பிடிச்சிருந்தனா போய் பேசி பார்க்கலாம். அது மாதிரி அந்த பெண்ணும் பார்ப்பா, தனக்கு திருமணம் ஆகாத ஒரு ஆணை அந்த பெண்ணும் தேடிட்டு இருப்பாள். ஏன்னா அவளுக்கும் இப்போ திருமணம் ஆகலை, அல்லது ஏற்கனவே ஒரு விவாகரத்தாக இருக்கலாம், இப்போ தனியாக இருக்கலாம். அதனால் வந்து அந்த பெண் வந்து தனக்கு இன்னொரு துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யாரை போய் தேடுவா? அப்போது ஒரு கை விரலில் மோதிரம் இல்லையா, அப்போ வந்து அதன் மூலம் அந்த பெண் வந்து தனக்கு தேவையான துணையை எளிதாக கண்டுகொள்வதற்கு இது வழி ஏற்படுகிறது. அதனால் வந்து கைவிரல்களில் மோதிரம் அணிவதை கட்டாயமாக்க வேண்டும். திருமணம் ஆனவர்கள் கண்டிப்பாக கைவிரலில் மோதிரம் அணிய வேண்டும். திருமணம் ஆகவில்லை என்றால் மோதிரத்தை அணியக்கூடாது. மோதிரம் இல்லை என்றால் அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை, அல்லது இப்பொழுது அவர் துணையுடன் இல்லை, அதாவது அவருடைய மனைவி பிரிந்து போயிருக்கலாம், அல்லது அவளுடைய கணவன் அவளை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், ஆக தனியாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக அவர் கைவிரல்களில் மோதிரம் இல்லை என்பதன் மூலம் இதன் மூலம் என்ன ஆகுனாக்கா, அவங்களுக்கு வந்து யாரும் இப்போ இன்றைக்கி மேற்கொண்டு திருமணம் செய்து கொள்வதற்கான அந்த முயற்சியை வந்து அவங்க மேற்கொள்ளலாம். அது தனக்கு தேவையான ஒரு பெண் வந்து இப்போ தனியாக இருக்கிறாள், கணவன் இல்லாமல் கணவனை பிரிந்து கணவனை இழந்து அவள் தனியாக இருக்கிறாள். அப்போ அவளுக்கு இன்னொரு ஆண் தேவை. கண்டிப்பாக இந்த மாதிரி தனியாக யாரும் இருக்கக்கூடாது. ஒரு 3 மாதம், அதிகபட்சமாக 3 மாதத்துக்கு மேலே யாரும் தனியாக இருக்கக்கூடாது. வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது அவள் தனக்கு தேவையான ஒரு கணவனை தேடணும், தனக்கு தேவையான ஒரு துணையை தேடணும். அப்படிங்கும்போது
அந்த ஆண்களை அவள் எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னா, கை விரல்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அவன் கையில் மோதிரம் இல்லை, அவனுக்கு அப்படின்னா அவன் தனியாக இருக்கிறான், அவன் துணையுடன் இல்லை. அப்போ அவளை பிடிச்சிருந்துன்னா, அவனை பிடித்திருந்தால் அந்த பெண் வந்து அவனிடம் போய் தன்னுடைய காதலை சொல்லி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், அல்லது நம்ம பேசி பார்க்கலாம், நமக்கு ஒருவேளை பிடித்து போனால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மறுமணம் செய்து கொள்வதற்கான வழிகளை எளிதாக்க வேண்டும். இவனுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு யாரும் குழம்பக்கூடாது. கை விரல்களை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். மோதிரம் இருந்துச்சுன்னா திருமணம் ஆயிடுச்சு, மோதிரம் இல்லைன்னா திருமணம் ஆகவில்லை. அப்போ அவங்ககிட்ட நம்ம முயற்சி பண்ணலாம், அல்லது அவகிட்ட முயற்சி பண்ணலாம். அவள் விரலில் மோதிரம் இல்லை, நம்மளுக்கும் கல்யாணம், நம்மளும் தனியாக இருக்கிறோம், அதனால் போய் அவகிட்ட போய் பேசி பார்க்கலாம். இதுக்கான ஒரு புரிதல் தெளிவாக தெரியணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மளாம் அந்நியர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அந்நியர்கள் மத்தியில்னா பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் யாரோடையும் பேசுறதில்ல. நம்ம வந்து ஒரு நகரத்தில் அங்கங்கும் போயிட்டு வரோம், நிறைய பேர் பார்க்குறோம், அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அப்போது அவங்க கையில் மோதிரம் இருக்குதா, அவங்க யாருன்னே ஒரு ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா யாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு யாருக்கு ஆகலைங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ நகரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாது, நம்ம பார்க்குற யாருமே நமக்கு யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க கைவிரல்களை பார்த்து அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு தெரிந்து கொள்வதன் மூலம் ஒரு மறுமணம் செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்வதற்கு, அதுபோன்று மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பவர்களுக்கு அது எளிதாக அமையும் என்பதுதான் எனது கருத்து. பெண் மட்டும் தாலி அணிந்து கொள்கிறார். திருமணம் ஆகிவிட்டதென்றால் ஒரு பெண் வந்து காலில் விரலில் மெட்டி போட்டுக்கிறா அல்லது கழுத்தில் தாலி போட்டுக்கிறா. ஆனால் ஆணுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா என்பதை தெரிவிக்கிற அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணிற்கு மட்டும் அடையாளப்படுத்துகிறாங்க. தாலி போட்டிருக்கணும், கால் விரல்களில் மெட்டி போட்டிருக்கணும், அதன் மூலம் அவள் திருமணமானவள் அப்படின்னு தெரியப்படுத்தணும், இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆணிற்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல. ஆணுக்கு ஒரு ஆணை பார்த்தா அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அவன் தாலி அணிந்து கொள்வதில்லை அல்லது மெட்டி போட்டு கொள்வதில்லை, அவனுக்கு எந்த இதுவுமே தெரில. அப்போது ஒரு ஆண் வந்து ஒரு ரகசியமாக அவன் வந்து சுதந்திரமாக இருக்கான், அல்லது வந்து அவன் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய. ஒரு பெண்ணை பார்த்தா அவள் தாலியோடு இருக்கா அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு அந்த பெண் வந்து துணையுடன் இருக்கிறாள், அது ஒரு பாதுகாப்பு தான், யாரும் பாதுகாப்பாக இருந்துரு. ஆனால் அது போன்ற ஒரு பாதுகாப்பு ஆணிற்கு ஏன் இல்லை? அப்போ ஆண் வந்து தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண் வந்து கழுத்தில் தாலி இல்லை அப்படின்னா, காலில் மெட்டி இல்லைன்னா அவள் தனியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அவளிடம் முயற்சி செய்வார்கள். அவளை காதலிப்பதற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு பெண் தாலியோடு இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆண்கள் வந்து அந்த பெண்ணிடம் வந்து முயற்சி செய்ய மாட்டார்கள். அப்போ ஒரு தாலி என்பது ஒரு பெண்ணிற்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கிறது. ஆண்களிடமிருந்து இடையூறுகள் வந்து தவிர்க்கிறது. ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு ஏற்படுகிற இடையூறுகளையும் அது வந்து பெருமளவு தேவையில்லாத ஒருவேளை அவள் துணையோடு இல்லை அப்படின்னா அவள் தாலி இல்லாமல் இருப்பாள். அவளுக்கு வந்து ஒரு ஆண்களிடமிருந்து ஏதாவது ப்ரொபோசல் ஏதாவது வருது, விண்ணப்பம் ஏதாவது வருகிறது, காதலுக்கான விண்ணப்பம், திருமணத்திற்கான விண்ணப்பம் என்பது அது தேவையாக இருக்கிறது. ஏன்னா அவள் தனியாக இருக்கிறாள், அதனால் தேவையாக இருக்குது. அதனால் ஏன்னா அவள் கழுத்தில் தாலி இல்லை, அதனால் அவள் தனியாக இருப்பதை அறிந்து சில ஆண்கள் வந்து அவளிடம் காதலுக்கான விண்ணப்பத்தையோ திருமணத்திற்கான விண்ணப்பத்தையோ கொடுப்பாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஒன்றும் பேசி பார்க்கலாமா நம்ம, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு ஆணுக்கு இதை எதையுமே தெரிந்து கொள்ள முடியவதே இல்லை. அவன் திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு தெரிந்து கொள்ள முடிவதே இல்லை. அவன் தனியாக இருக்கிறான்னா அதை தெரிந்து கொள்வதற்கு எந்த அடையாளமும் இல்லை. அப்போது இதில் ஆண் வந்து பாதிக்கப்படவும் செய்கிறான், தப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தன்னை வந்து ஒருவேளை வந்து பொய் கூட சொல்லலாம், நான் வந்து தனியாக இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பெண்ணிடம் வந்து அவன் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவனுக்கு வந்து உண்மையிலே துணை எதுவும் இல்லைன்னா அதை அவன் சொன்னால் தான் தெரியும். துணை எதுவும் இல்லைன்னா அவன் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு அது தெரியும். அதனால் வந்து இல்லைன்னா அது தெரிய போகிறதில்ல. அப்போ ஒருவேளை அது வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஏதாவது அடையாளம், ஒரு ஆண் வந்து திருமணம் ஆகவில்லை என்றால், தனியாக இருக்கிறான் என்றால் அவன் கைவிரல்களில் மோதிரம் இல்லை என்பதை பார்த்து அதை வைத்து கண்டுகொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை இங்கே இருந்ததுன்னா, அதன் மூலம் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆணின் விரல்களில் மோதிரம் இல்லை என்றால் அவன் தனியாக இருக்கிறான், அவனுக்கு திருமணமாகவில்லை அல்லது தனியாக இருக்கிறான். அதனால் வந்து யாராவது ஒரு பெண் வந்து அவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது முயற்சி பண்ணலாம். அதாவது என்ன முயற்சி பண்ணலான்னா, நம்ம காதலிக்கலாமா, பேசி பார்க்கலாமா, ஒருவேளை நமக்கு ஒரு 2 இடத்துக்குள்ளே பிடிச்சி போயிருந்தால் நம்ம திருமணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற அந்த முயற்சிக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து ஆணின் விரல்களிலும் கண்டிப்பாக ஏதாவது திருமணம் செய்து கொண்டதற்கான அடையாளங்கள் அது மாட்டப்பட வேண்டும்.
அது வந்து ஒரு இல்லை என்றால் திருமணம் தனியாக இருக்கிறான் என்றால் அவன் விரல்களில் மோதிரம் இருக்காது, அதன் மூலம் அவன் தனியாக இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அதுதான் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை முறை என்பது அதுதான். ஏன் வந்து இது ரொம்ப முக்கியமான நடைமுறை எதற்காகன்னா, ஏன்னா மனித வாழ்க்கை என்பது இதை வந்து ஒரு கூச்சமாக நினைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு இந்த அளவுக்கு நம்ம வந்து இறங்கி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் இல்லாதனால்தான் நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, காதல் வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு கூச்சப்படுகிறோம், அதை வந்து புறக்கணிக்கிறோம். அது அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியமானது எதுன்னா, குடும்ப வாழ்க்கையை விட முக்கியமானது எது, திருமண வாழ்க்கையை விட முக்கியமானது எது, கணவன் அதாவது மனுஷங்க வந்து வாழ்நாள் முழுவதும் துணையோடு வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை விட இந்த உலகத்தில் எது முக்கியமான விஷயம்னா விண்வெளிக்கு போகிறது, டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது. இதுதான் இந்த உலகத்தில் பெரிய முக்கியமான விஷயம். ஒரு ஆணும் பெண்ணும் துணையோடு வாழ்வது, கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறது, தனியாக வாழக்கூடாது என்பதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது. மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது முக்கியமான விஷயமே கிடையாது. துணையோடு வாழ்வதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் எது அப்படின்னாக்கா விண்வெளிக்கு போகிறது, புது சினிமா தயாரிப்பது, பிரம்மாண்டமான சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமானது. அந்த உறவு முறைகளை அன்பு, பாசம் அல்லது காதல், திருமணம் இதெல்லாம் வந்து புறக்கணிக்கிறாங்க. இதை வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கே கூச்சப்படுறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கே தயங்குறாங்க. அது வந்து தனி மனித விருப்பம்னு நினைக்கிறாங்க. அது வந்து தனி மனித விருப்பங்கிறது கிடையாது. திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வது என்பது தனி மனித சுதந்திரம் கிடையாது. அது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திருமணம் செய்து கொள்ள ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்து கொண்டு சுதந்திரமாக வாழ வேண்டும். அந்த கட்டுப்பாட்டிற்குள் அந்த கட்டுப்பாடு என்கிற வளையத்திற்குள்ளே நான் வரமாட்டேன், அதுதான் சுதந்திரம்னு இங்கே வந்து நீங்கள் சொல்ல வரக்கூடாது. அந்த மாதிரி நிரூபிக்க முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த துணையோடு வாழ்வது, காதலோடு வாழ்வது, திருமண உறவோடு வாழ்வது, வாழ்நாள் முழுவதும் முதுமையிலும் கூட துணை இல்லாமல் வாழக்கூடாது. அதாவது துணையை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் துணை இழந்துட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து வருகிற 3 மாதத்துக்குள்ளே அடுத்த கல்யாணத்தை பண்ணியாகணும். அப்படி சட்டம் போடும்போது தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மாதிரி திருமணம் ஆனவங்க கையில் விரலில் மோதிரம் இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. விரலில் திருமணம் ஆகவில்லை, இல்லை தனியாக இருக்காங்க, இப்போது மனைவியை பிரிஞ்சுட்டாங்க அல்லது கணவனை பிரிந்து விட்டார்கள் என்றால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க விரலில் மோதிரம் இருக்கக்கூடாது. அதை பார்த்து அவர்கள் தனியாக இருக்கிறார்கள், அல்லது கணவனை பிரிஞ்சுட்டாங்க அல்லது மனைவியை பிரிஞ்சுட்டாங்க, இப்போ அவர்கள் தனியாக இருக்கிறார்கள், இன்னொரு திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியானவராக இருக்கிறார்கள் அப்படின்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார். துணையோடு வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ்வாங்களே தவிர, தனியாக துணையை இழந்துட்டு தனியாக வாழ்ந்துட்டாங்க அவங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. அதனால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக துணையாக வாழ்வதை கட்டாயப்படுத்தணும். உனக்கு பிடிச்ச துணையோடு வாழ்ந்துக்கோ, அது சுதந்திரம். ஆனால் துணை இல்லாமல் வாழ்வதை தனி மனித சுதந்திரம் என்று நிரூபிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அது வந்து தனி மனித சுதந்திரம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா துணையோடு வாழ்கிறது தான் அது சுதந்திரம். அது கட்டுப்பாட்டிற்குள் தான் அந்த சுதந்திரம் இருக்கணும். ஒரு சுதந்திரம் என்றால் அதுக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதனால் துணையுடன் வாழ வேண்டும். உனக்கு பிடிச்ச துணையை தேர்ந்தெடுத்து கொள்கிற சுதந்திரம் உனக்கு இருக்க வேண்டும். அதுதான் தனி மனித சுதந்திரம். உனக்கு பிடித்த துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பிடிக்காத துணையே இல்லாமல் வாழ்வது அது தனி மனித சுதந்திரம் கிடையாது. அது தனி மனித கட்டுப்பாடின்மை என்று அதன் பொருள். அதனால் வந்து இப்போது நம்ம இந்த திருமண உறவுக்கெலாம் இந்த அளவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அதை விட மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. விண்வெளிக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஆராய்ச்சி பண்ணணும், இந்த ஆராய்ச்சி பண்ணணும், அதுதாங்க முக்கியம், இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் துணை என்பது தேவை. அப்போ தான் இந்த குற்றங்கள் இருக்காது, விபச்சாரங்கள் இருக்காது. துணை இல்லாமல் வாழுகிற வாழ்க்கையை நாம் தாராளமாக அனுமதித்தால் தான் இங்கே நிறைய குற்றங்கள் ஏற்பட்டது. அது மாதிரி இப்போ நகரத்துக்கு வர்றாங்களா, நீ மனைவியோடு வரணும். கணவன் மனைவியாகத்தான் நகரங்களில் குடியேற வேண்டும், தனியாக குடியேறக்கூடாது. ஒரு ஆண் வந்து தனது மனைவியை ஊரில் விட்டுட்டு நகரத்திற்கு போய் பிழைக்க போவான். அதாவது இப்போ வந்து ஒரு ஆண் வந்து திருநெல்வேலியில் தனது குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான், பாம்பேயில் போய் ஒரு வேலை பார்த்து சம்பாத்தியத்தை வீட்டுக்கு மனைவிக்கு அனுப்புவான். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, உடலுறவு கொள்ள வேண்டும் என்று ஆசை வரும்போது என்ன பண்ணுவான்னா விபச்சாரத்தை தேடி போவான். இப்படி தான் விபச்சாரம் வளர்கிறது. அப்போ அதே ஆண் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, குடும்பத்தோடு பாம்பேக்கு போயிடு. நீ பாம்பேக்கு போகிறதா இருந்தால் நீ குடும்பத்தோடு போயிடு, மனைவியை கூட்டிகிட்டு போ. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவன் விபச்சாரத்தை தேடி போக மாட்டான். அப்போ விபச்சாரம் என்பது எப்படி ஒழிக்கணும் அப்படின்னா,
நீ எங்கே இருந்தாலும் சரி, யாருமே ஒரு 18-20 வயசுக்கு மேலே கண்டிப்பாக திருமணம் செஞ்சுருக்கணும். அது மாதிரி துணையோடு தான் வாழணும். நீ வெளிநாட்டுக்கு போறியா, எங்கே வேணாலும் போ, ஆனால் மனைவியோட போ. அப்போது இதன் மூலம் என்னென்னா விபச்சாரம் தவறான உடலுறவுக்கான அந்த கட்டாயம் யாருக்குமே ஏற்படாது. இங்கே தனியாக வாழ்கிறார் பாருங்க, வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிறது, வெளியூருக்கு போய் வாழ்கிறது, பிழைப்பு தேடி வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இது எல்லாமே தான் விபச்சாரத்துக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் திருமணத்தை தள்ளி போடுறது, அப்புறம் மறுமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, திருமணம் செய்து கொண்டு வாழ்வதை கட்டாயப்படுத்தாமல் இருப்பது. இப்போ மனைவி இழந்துட்ட, நீ கணவனை பிரிஞ்சுட்ட அப்படின்னா அடுத்து 3 மாதத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் இப்படி திருமணத்தை கட்டாயப்படுத்த வேண்டும். அப்போ தான் விபச்சாரம் என்பது இல்லாமல் போகும், பாலியல் தொழில்கள்லாம் இருக்காது, அன்பு பாசம் அதிகரிக்கும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். நீ திருமணம் செய்கிறது அதெல்லாம் பற்றி அரசாங்கத்துக்கு கவலை இல்லை, அது உன்னுடைய சாமர்த்தியம். நீ பொண்டாட்டியோட வாழ்கிறியா, புருஷனோட வாழ்கிறியா, உன் பொண்டாட்டி செத்து போயிட்டாளா, மேற்கொண்டு நீ திருமணம் பண்ணுறியா இல்லையாங்கிறது உன்னுடைய சாமர்த்தியம். உன் புருஷன் உனக்கு செத்து போயிட்டானா இல்லை விட்டுட்டு போயிட்டானா, அதுக்கப்புறம் நீ திருமணம் செஞ்சுட்டு வாழ்கிறியா இல்லையாங்கிறது உன்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும்போது மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி வாழ்நாள் முழுவதும் தனிமையில் வெறுப்பாக வாழ்ந்துருவாங்க. ஏன்டா வாழ்கிறோம், சீக்கிரம் செத்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் துணையோடு வாழணும். முதுமையிலும் கூட துணையை பிரிந்து விட்டால் அடுத்த திருமணத்தை பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சட்டங்கள் இருக்கும்போது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, அதிக காலம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ தான் என்ன ஆகுன்னா, இங்கே நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் தனியாக இருக்காங்க. அதாவது கணவனை இழந்து, மனைவியை பிரிந்து, கணவனை பிரிந்து நிறைய பேர் தனியாக இருக்காங்க. அப்போ அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு நரகமாக இருக்கும், அர்த்தம் இல்லாததாக இருக்கும். துணையோடு வாழும்போது தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கிது. நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்றால் துணையுடன் வாழ வேண்டும். தனியாக வாழ்ந்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க முயற்சிக்க கூடாது, அது முடியாது. அதனால் துணையோடு வாழும்போது தான் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குன்னா, தனியாக இருக்கும்போது நிறைய சொல்கிறாங்க, தனியாக இருக்கும்போது அது வாழ்க்கையே கிடையாது. எப்போ வாழ்க்கையை ஆரம்பிக்குன்னா, நீ துணையோடு வாழ வேண்டும், அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. நீ வாழுகிறாய் என்று அதன் பொருள். வாழ்க்கையை அனுபவிக்கிறாய், துணை. ஏன்னா வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு துணை தேவை. ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி துணை என்பது தேவை. அப்போ தான் நீ வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். வாழ்க்கையை அனுபவிக்கும் போது தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று பொருள். வாழ்க்கையை அனுபவிக்கலை அப்படின்னா நீ வாழவே இல்லை, உன்னிடம் வாழ்க்கையே இல்லை, நீ வாழவே இல்லை. வாழ்க்கை என்கிற அந்த வட்டத்திற்குள் நீ இல்லை, அது வெளியில் தான் நிற்கிற அப்படின்னு அர்த்தம். அதனால் வாழ வேண்டும் என்றால் அப்போ எல்லாரையும் துணையோடு வாழணும். எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரையும் துணையோடு வாழ வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் எல்லாரையும் துணையுடன் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும். இப்போ யாரையும் தனியாகவே வாழ விடக்கூடாது. முதுமையில் கூட துணை என்பது ரொம்ப கட்டாயம். ஏன்னா முதுமையில் தான் துணை தேவை, ரொம்பவும் எல்லா வயசுலையுமே துணை என்பது தேவை. அப்போ தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக, முதுமையிலும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். முதுமையிலும் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு துணை தேவை. நீ துணை இல்லை என்றால் இளமையில் கூட நீ வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. துணை இருந்தால் முதுமையிலும் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். ஒரு பெண்ணிற்கு ஆண் அல்லது ஆணிற்கு பெண் அந்த துணை இருந்து விட்டால் முதுமையிலும் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். துணை இல்லை என்றால் இளமையாக இருந்தாலும் நீ வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஆனால் நேரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நேரத்தை நம்ம இழந்துட்டோம், அதை அலட்சியமாக அனுமதித்து விட்டோம் என்றால் வயதை இழந்து விட்டோம், வாழ்க்கை இழந்ததுக்கு தான் சமம். நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்தந்த பருவத்தோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த வாழ்க்கை, அதாவது திருமண வயதை தள்ளி போடக்கூடாது. செட்டில் ஆன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு 16 வயசுலேயே காதலிப்பதற்கான அனுமதி கொடுத்து விட வேண்டும். காதலிப்பவர்கள் அதாவது பருவமடைந்திருக்க வேண்டும். அப்புறம் 16 வயசுலேயே காதலிப்பதற்கான அனுமதி கொடுத்து விட வேண்டும். காதலிப்பவர்களுக்கு உடலுறவு கொள்வதற்கான அனுமதியும் கொடுத்து விட வேண்டும். 18 வயசில் தான் திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணி அது 1 வருஷம் கழித்து தான் அவங்க குழந்தைய பெற்றுக்கணும். உடனே குழந்தை பெற்றுக்கூட. ஏன்னா திருமணம் பண்ணிய பிறகும் அவர்கள் ஒன்றாக வாழ்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அதன் பிறகும் ஒன்றாக வாழ்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அனுமதி வாங்கணும். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வாங்கணும். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறோம், அனுமதி கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்தில் விண்ணப்பிக்கணும். அதன் பிறகு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும், குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதிரி அவசரப்பட்டு குழந்தை பெற்றுட்டு அப்புறம் விட்டுட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு அப்பா என்கிற உறவுமுறை, அம்மா என்கிற உறவுமுறை தேவை. அது அவருடைய பிறப்புரிமை.
குழந்தைகளோட பிறப்புரிமை என்பது என்னென்னா அம்மாவோட வாழணும், அப்பாவோட வாழணும். தன்னை பெற்றெடுத்த தனது ரத்த தொடர்பான அப்பா அம்மா அது அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை. அது அந்த குழந்தைகளின் பிறப்புரிமை. அதனால் பொறுமையாக அவசரப்படாமல் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து தான் நீங்கள் குழந்தைய பெற்றுக்கணும். குழந்தைய பெற்றுக்கணும். அது மாதிரி குறைந்தது 3 வருஷமாவது காதலித்திருக்க வேண்டும். நீ யாரை திருமணம் செய்து கொள்கிறாயோ குறைந்தது 3 மாதமாவது காதலித்திருக்கணும். 3 வருஷம் இல்லை, 3 மாதம். 3 மாதமாக காதலித்திருக்க வேண்டும். அதன் பிறகு தான் திருமணமே. நல்லா புரிந்து கொண்ட பிறகு தான் திருமணம். 3 மாதம் போதும். அதன் பிறகு திருமணம். அதன் பிறகு 1 வருஷம் நீ திருமண வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது விண்ணப்பிக்க வேண்டும். அரசாங்கம் அனுமதி கொடுக்கும். அதன் பிறகு தான் நீ குழந்தை பெற்றுக்கொள்ள முயற்சி மேற்கொள்ள வேண்டும். குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைக்கு 8 வயது ஆகுகிற வரைக்கும் நீ விவாகரத்துக்குங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதனால் ரொம்ப யோசித்து அதன் பிறகு தான் நீ குழந்தை இல்லைன்னா விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சா ஒரே மாதத்தில் கிடச்சிரும். ஆனால் குழந்தை பெற்றுக்கிட்ட அப்படின்னா அதாவது குழந்தைக்கு அந்த ஒரு பெண்ணின் வயிற்றில் கருவாகி விட்டாலே அதன் பிறகு அந்த குழந்தை பிறந்து 8 வருஷம் கழித்து தான் நீ அதன் பிரிவு பற்றி யோசிக்க வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாங்கிற உறவு இருக்குல்ல, அது பிறப்புரிமை, அந்த குழந்தையின் பிறப்புரிமை. அதை இல்லாமல் செய்து விடக்கூடாது. அதனால் அந்த உத்தரவாதத்தை எல்லா குழந்தைகளுக்கும் அப்பான்னா என்ன அம்மானா என்ன அப்படிங்கிற உறவு தெரியணும். நீ அவசரப்பட்டு பிள்ளை பெற்றுக்கிட்டு நீ சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா அதுக்கு அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த நடைமுறை. ஆக இப்படி நம்ம குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ எங்கே வேணாலும் போ, எந்த விண்வெளிக்கு போனாலும் போ, என்ன முயற்சி வேணாலும் பண்ணு, என்ன வித ஆராய்ச்சி வேணாலும் நீ பண்ணிட்டு போ. ஆனால் குடும்ப உறவை அலட்சியப்படுத்திக்கிட்டு அந்த திருமணம் ஒரு ஆண் பெண் பாலியல் உறவை கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு அனுமதித்து விட்டு நீ நீ என்ன முயற்சி பண்ணாலும் அதனால் எந்த பலனும் கிடையாது. விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குற நீ இப்போ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு எப்படி மக்களை நம்ம கட்டாயப்படுத்த முடியும்? அவங்க இதுக்கெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டேன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குற. அது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது, விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதுல்ல, விபச்சாரம் அது எவ்வளோ மோசமான, அதுக்கே அனுமதி கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா, நான் கெட்ட விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்குது. மதுபானத்தை விற்கிறது, விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கறது. தமிழ்நாட்டில் கொடுக்கல, ஆனால் வேறு நாடுகளில், உலக நாடுகளில், பல நாடுகளில் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கெட்ட விஷயத்த பண்ணுறதுக்கு மட்டும் இந்த அரசாங்கங்களுக்கு கூச்சமே கிடையாது. ஆனால் நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு கூச்சப்படுறாங்க. அதனால் எதுக்கு எதை நடைமுறைப்படும் அதுக்கெல்லாம் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க தயக்கம் காட்டி விட்டு கெட்ட விஷயத்துக்கு மட்டும் கெட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால்